A very good morning to all of you brothers, sisters, sons and daughters in the Lord. கர்த்தருடைய நாமத்திலே சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I come from the small island called Singapore. நான் ஒரு சிறிய தீவு சிங்கப்பூர் என்ற தீவிலிருந்து வருகிறேன். But it's famous in the world. ஆனால் அது மிக ஃபேமஸ் ஆயிருக்கிறது உலகத்தில். Because we are called to be the Antioch city of the region. Antioch city, Antioch. நாங்கள் ஒரே நகரத்திலிருந்து வருகிறோம். Antioch means this was a blessing by a very great prophet who prophesied over Singapore. அது ஒரு தேவனுடைய மனுஷனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நகரமாக இருக்கிறது. This Antioch city means that it will be a city that will bless other nations. ஆன்டியாக் சிட்டி என்றால் அந்த நகரம் மற்ற நகரத்தை ஆசீர்வதிக்கும் என்று பொருள். So that is where I come from. அந்த இடத்திலிருந்து நாங்கள் வருகிறோம். My wife Josephine and I have two children, Arvin and Vino. எங்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். என்னோட மனைவி ஜோசபின் வந்திருக்கார்கள். And we come from the church called Mount Olives Church of God. நாங்கள் வருகிற சபை பேர் வந்து மவுண்ட் ஆலிவ் சர்ச் சிங்கப்பூர். So I come with the blessings of Mount Olive Church unto you. அந்த சபையிலிருந்து நாங்கள் ஆசீர்வாதங்களை நாங்கள் கொண்டு வருகிறோம். Are we ready for the word? நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கான தயாராக இருக்கிறோமா? Yes, it's so wonderful. All of you are very eager. நீங்கள் எல்லாரும் ஆர்வமாக இருக்க பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. God's word is a power. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒரு வல்லமையாக இருக்கிறது. We can be powder, but God is power. நாம் அதில் துகள்களாக இருக்கிறோம், ஆனால் கர்த்தர் நமக்கு வல்லமையாக இருக்கிறார். Yes. I believe that his word will encourage us. நான் இன்றைக்கு நம்புகிறேன் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தைரியப்படுத்தும். Do you need encouragement today? இன்னைக்கு கர்த்தருடைய தைரியம் எத்தனை பேருக்கு வேண்டும் நினைக்கிறீர்கள்? I also need encouragement. இன்னைக்கு எனக்கும் தேவைப்படுகிறது. We all need encouragement because God is a God who encourages us. கர்த்தர் நம்ம எல்லோரையும் உற்சாகப்படுத்துகிறார் இருக்கிறார். எனக்கும் அந்த உற்சாகம் தேவைப்படுகிறது. கர்த்தர் எல்லோரையும் உற்சாகப்படுத்துகிறார். And we remember Joshua. நம் யோசுவாவை நினைவு கூறும் பொழுது He took over the responsibilities of Moses. அவன் மோசேயுடைய எல்லா காரியங்களையும் பொருட்களையும் அவன் கையெடுக்கும் பொழுது And he is going to cross the Jordan River. யோர்தானை அவன் கடந்து வரும் பொழுது As a new leader, his heart will be pumping. புது தலைவனாக அவனுடைய இருதயத்திலே சத்தம் இப்படியாய் கேட்கிறது. And can you imagine that he is going to bring the thousands of people across Jordan River? அவன் யோர்தான் நதிக்கரையை தாண்டி அவன் ஆயிரக்கணக்கான மக்களை மறுக்கரைக்கு கொண்டு வர போகிறான். But God came to him. கர்த்தர் அவனிடத்திலே வருகிறார். And he said, be strong and courageous 3 times. அவர் சொல்லுகிறார், நீ உற்சாகப்பட்டிரு என்று 3 தடவை சொல்லுகிறார். So likewise today, God's message is going to be a message for you to be encouraged. அதே போல உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு தைரியப்படுத்துகிறதும் உற்சாகப்படுத்துகிறதுமாய் இருக்கும். You see, I'm going to start with the sermon title. நான் இப்படியாக இதோடைய தலைப்பை ஆரம்பிக்கிறேன். Hidden in his love. கர்த்தருடைய அன்பிலே மறைந்திருக்கிறது. Is that nice? நன்றா இருக்கிறதா? Where can we start from? எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? It starts from King Saul. சவுல் ராஜாவிலிருந்து இது ஆரம்பிக்கிறது. King Saul was amazed by David's way of fighting and being victorious. சவுல் வந்து தாவீதுடைய யுத்த பழக்கங்களுக்கு பார்த்து ஆச்சரியப்படுகிறார். Yes. And he appointed him as a commander. அவர் அதோட தளபதியாக அவரை நியமிக்கிறார். And David, he was not a king yet, but David was so good at fighting battles that he won all the battles. தாவீது ராஜாவாய் இல்லாத பொழுதுமே தாவீது தளபதியாய் இருக்கும் பொழுது எல்லா விதமான யுத்தத்தையும் அவன் வெற்றி கொள்கிறான். And they came back after great victories back into their hometown.
எல்லாம் அவனுடைய ராஜ்யங்கள் வெற்றி பெற்ற பிறகு அவனுடைய நாட்டுக்கு திரும்பி வருகிறான். And the people got to hear the success story. அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அங்க இருக்கிற புகழ்ச்சியை And பாடுகிறார்கள். all the ladies came out to sing songs. எல்லாம் அங்க இருக்கிற பெண்கள் அங்க வந்து புகழ்ந்து பாடுகிறார்கள். And they came out to receive King Saul. சவுலை வரவேற்பதற்காக எல்லோரும் வருகிறார்கள். And they sang a wonderful song. அவங்க ஒரு பங்க பாட்டு பாடுகிறார்கள். Do you know the song? உங்களுக்கு அந்த பாட்டு தெரியுமா? They say that King Saul has slain thousands of people. சவுல் கொன்றதோ 1000. But King David, I'm always calling him king because we know him as a king, but he was not a king yet. David, they say that David has slain 10,000s. அவங்க சொல்லுகிறார்கள் சவுல் கொன்றதோ 1000, தாவீது கொன்றதோ 16000. And there comes the spirit of jealousy. அங்க வருகிறது ஒரு ஆவி வந்து சவுலிடத்திலே பொறாமையின் ஆவி வருகிறது. Yes. So Saul looks at David now. இப்போ சவுல் தாவீதை பார்க்கிறான். He was smiling when they said thousands. They were so happy. His face was smiling and he's coming in like a king. 1000 என்று சொல்லும்போது சவுலுடைய முகத்திலே புன்னகை பார்க்கிறோம். But the moment he heard that David is 10,000s, தாவீது 10000 என்று சொல்லும்போது his entire face became angry. முகத்தில் இருக்கிற புன்னகை மாறி கோபமாய் மாறியது. You also must show your anger. When I say angry, you must be angry also. அவர் கோபம் சொல்லும்போது நானும் கோபத்தை காண்பிப்பேன் நான். Yeah, so can you imagine and feel King Saul's heart? சவுலுடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது he is the king. அவன் ஒரு ராஜா. David is a young man. தாவீது ஒரு இள வயது ஒரு ஆளா இருக்கிறான். But they all started praising David more than king. உடனடியாக என்ன பண்கிறார்கள் என்றால் எல்லாரும் தாவீதை புகழும் பொழுது he became so jealous that he wants to get rid of David. அவன் வந்து எவ்வளவு பொறாமைப்படுகிறான் என்றால் தாவீதை ஒழித்து விட வேண்டும் என்று பொறாமைப்படுகிறான். So the story goes that he wants to plan to kill David. இப்படியாய் அது நகர்கிறது. தாவீதை கொல்லும்படியாக சவுல் திட்டமிடுகிறான். He had a javelin, what do you call that in Tamil? அம்பு. Okay. He had a very sharp ambu. கையில ஒரு ஈட்டியை வைத்திருக்கிறான், கூர்மையான ஈட்டியை. Yes. And he was in his house where the king lives, and then he was with the ambu. What do you call it? ஈட்டி. Iti. Okay, iti. He was with the iti. கையில ஈட்டியை வைத்திருந்தான். And David was playing the lyre. அங்கே அவனுடைய அரண்மனையிலே தாவீது பாடல் பாடிக்கொண்டிருந்தான். All these are taken from the book of 1 Samuel chapter 19. இதெல்லாம் 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்திலே இது விவரமாக எழுதப்பட்டிருக்கிறது. From verses 11 to 24. வசனங்கள் 11 முதல் 24 வரை இவ்விதமாய் சொல்லுகிறது. So right now, like for example, okay, you can see that lady over there in a blue sari and all that, right here straight, she is King Saul. இப்படியா வைத்துக்கொள்வோம். எனக்கு நேரா இருக்கிற அந்த நீலகல சாரி உடன் இருக்கிற அந்த அம்மா வந்து சவுல் ராஜா. And she's holding the, அவங்க கையில ஒரு ஈட்டியை வச்சிருக்காங்க. yes, and not me, he is David. இப்போ நான் வந்து தாவீது. Okay, and King Saul is not smiling, he is so angry. இப்போ சவுல் வந்து சிரிக்கவில்லை, அவர் கோபமுகமாய் இருக்கிறார். And David is so calm. நான் இப்பொழுது தாவீதா இருந்து ரொம்ப சாந்தமாய் இருக்கிறேன். Playing the lyre. நான் இப்பொழுது கிண்ணறங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். Very innocent. ஒரு பாவம் அறியாதது போல். That he is just supporting King Saul. நான் சவுலுக்காகவே அதை வாசித்துக் கொண்டு அவருக்கு ஆதரவாய் இருக்கிறேன். But Saul is getting angrier and angrier. சவுல் கோபத்தின் மேல் கோபமுண்டுமாய் இருக்கிறார். And he took out his javelin. கையில இருந்த கூர்மையான ஈட்டியை எடுத்து he threw at him. நேராக தாவீதுக்கு நேராக வீசினார். The sharp ET is coming. ஒரு கூர்மையான ஈட்டி நகர்ந்து கொண்டு வருகிறது. Hello, you must change. You must move. இப்பொழுது நான் அங்கிருந்து நகர வேண்டும். It's coming, but it just moved and went and then hit on the wall.
அப்பொழுது தாவீது நகர்ந்து அது போய் சவுரிலே போய் முட்டியது. David was safe. தாவீது ரொம்ப பாதுகாப்பாக இருந்தான். But do you think David remained standing there? அப்போது தாவீது அதே இடத்துல இருந்திருப்பான் நினைக்கிறீர்களா? He ran away. தாவீது அங்கிருந்து ஓடி போனான். And he ran to where his wife was. அவனுடைய மனைவி இடத்திலே எங்க இருக்காலோ அங்க ஓடி போனான். And the wife Michal got to know that her father has decided to kill David. சவுலுடைய குமாரத்தியே அவள் மனைவியா இருப்பதனாலே தன்னுடைய தகப்பனே தாவீதை கொல்வதற்கு எப்படி எத்தனித்தார் என்பதை அவளுக்கு புரிய கொள்ளவில்லை. So Michal, being a very good wife, அவள் நல்ல மனைவியா இருந்தபடியாலே she came up with a plan. அவர் ஒரு பிளானோட வந்தாள். She said, since my father has such an evil plan, I must also plan and to support my husband. என்னுடைய தகப்பனார் இவ்வளவு துரோகம் பண்ணும் பொழுது நானும் ஏதாவது என்னுடைய கணவருக்காய் செய்ய வேண்டும் என்று முன் வந்தாள். She was a faithful wife. அவள் ஒரு உத்தம உள்ள மனைவியா இருந்தாள். And she made a plan so that King David could escape. அவள் இப்படியாக ஒரு பிளான் செய்தால் அவருடைய கணவனார் அதிலிருந்து தப்பிக்கத்தக்கதாய் ஒரு உபாயத்தை செய்தாள். So she made him sleep on the bed. அவன் போய் அங்க கட்டிலே அவளை கடத்தினாள். And then King Saul sent his messengers to kill David. சவுல் தன்னுடைய ஆயுததாரியை அனுப்பி தாவீதை கொண்டு வர சொன்னான் கொல்வதற்காக. Yes. But when they went to see, they said that, oh, David is so sick. இப்பொழுது அவன் கட்டிலே படுத்துக் கொண்டிருந்ததனாலே அவர்கள் சொன்னார்கள் தாவீது மிகவும் பலவீனமாய் இருக்கிறான். So the messengers feel so sad and compassionate towards him. சவுலுடைய ஆட்கள் பார்த்து அவர்கள் ரொம்ப இரக்கப்பட்டார்கள். So they went back to King Saul. அவர் திரும்பி சவுலுக்கு போய் and they said, oh, King David is very sick. அவர் சொன்னார்கள் தாவீது மிகவும் பலவீனப்பட்டு படுக்கையாய் இருக்கிறான். Do you think that King Saul was very happy? அப்பொழுது சவுல் ராஜா மிகவும் சந்தோஷமா இருப்பான்னு நினைத்தீர்களா? You think he's happy? சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறீர்களா? Yes or no? ஆமாவா இல்லையா? Yeah. Which one? தலையை இப்படி ஆட்டணும் இல்ல இப்படி ஆட்டணும்? Naturally, King Saul was so unhappy. எப்படி இருந்தாலுமே அவர் ரொம்ப சந்தோஷமா இல்லை. But Michal was a very good wife. தாவீதுடைய மனைவியோ நன்மையான ஒரு வைஃபா இருந்தாள். And you can see Michal and David, they are in one flesh. அவர்கள் இருவரும் ஒரே சதையா ஒரே மாமிசமா இருந்தார்கள். They were cleaving to each other according to the Bible in the book of Genesis. கர்த்தருடைய வேதத்தின் பிரகாரமாக அவர் இருவராய் அல்ல ஒருவராய் இருந்தார்கள். They help each other. அவங்க ரெண்டு பேரும் தங்களுக்கு தாங்கள் உதவி செய்து கொண்டார்கள். So you have couples here, right? Husbands and wives who are sitting here. இங்கே கணவனும் மனைவியுமாய் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். Are you in one flesh? நீங்கள் ஒரே மாமிசமா இருக்கிறீர்களா? Do you support each other? நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாய் உதவியாய் இருக்கிறீர்களா? If anything comes, will you stand for your husband? Wives, will you stand for your husband? Husbands, will you stand for your wife? ஏதாவது பிரச்சனை வரும்போது மனைவிகளே உங்கள் புருஷருக்காக நீங்க நிற்கிறீர்களா? புருஷர்களே உங்கள் மனைவிகளுக்காக நீங்க நிற்கிறீர்களா? So this is a very nice image of a husband and a wife working together, helping one another. இது ஒரு நல்ல ஒரு காரியமா இருக்கிறது. வேதத்திலிருந்து எடுத்துக்கொண்டு ஒரு கணவனும் மனைவியும் இருவருக்கும் உதவி செய்கிற ஒரு தருணமா இருக்கிறது. And David escaped from the room and ran and ran and ran. அதற்கு பின்பதாக தாவீது அந்த அறையிலிருந்து எழுந்து அங்கிருந்து தப்பித்து ஓடினான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஓடினான் ஓடிக்கொண்டே இருந்தான். So, and where did he go? அப்பொழுது அவர் எங்கே போனான்? He did not go to be with his father and mother. அவனுடைய தகப்பனும் தாயின் இடத்துக்கு அவன் ஓடி He போகவில்லை. did not go to his relatives. அவனுடைய உறவினார் வீட்டுக்கு அவர் போகவில்லை. He did not go to his brothers. அவனுடைய அண்ணன் தம்பி வீட்டுக்கு போகவில்லை. He did not go to his friends. அவனுடைய நண்பர் வீட்டுக்கு போகவில்லை. He went to one place. அவன் ஒரு இடத்துக்கு போனான். And what is that place? அது எந்த இடமா இருக்கிறது? And that place was a place where
the prophet Samuel was having a prayer mount. அவன் சாமுவேல் ஜெபம் செய்து கொண்டிருந்த இடத்திற்கு தாவீது ஓடினான். Yes. David could have gone to Bethlehem where his family is. தாவீது பெத்லகேமுக்கு ஓடி இருக்கலாம், எங்கே அவனுடைய முழு குடும்பமும் இருக்கிறதோ. But his mind was all about being in the presence of God. அவனுடைய முழு மனதுமே கர்த்தருடைய சமூகத்துக்கு போக வேண்டும் என்றதே இருந்தது. Yes. He went straight to prophet Samuel. அவன் நேரடியாக தீர்க்கதரிசி சாமுவேல் இடத்திற்கு போனான். And he told Samuel all that King Saul has done to him. அவன் அங்கே சவுல் செய்த எல்லா காரியங்களும் விவரமாய் அறிவித்தான். And why should he go to prophet Samuel? ஏன் அவன் சாமுவேல் இடத்திற்கு போக வேண்டியதா இருந்தது? Because he was the man that had given him the assurance of the crown, and his faith in that assurance is now failing. சாமுவேல் தீர்க்கதரிசி ஏன் போனான் என்றால், சாமுவேல் தீர்க்கதரிசி அவன் தாவீதை ராஜாவா அபிஷேகம் பண்ணியிருந்தான், கிரீடத்தை அவனுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லியிருந்தான். இப்பொழுது இந்த வாக்குத்தத்தம் அவனிடத்திலே நிறைவேறக்கூடாத ஒரு காலமாய் இருக்கிறது. And that is why he wrote the Psalms 116 verse 11. அதனால் அப்பொழுது தாவீது 116ஆம் சங்கீதம் எழுதுகிறார். All men are liars. எல்லாருமே பொய்யர்கள். See, when he was running and running and running, he said, what is this? They said I will become a king, and they said they put me a commander, and all these people, they have made me a situation that I have to run for my life. இந்த இடத்துல ஓடிக்கொண்டே இருக்கிறது. ராஜா என்கிறார்கள், ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. நான் எல்லாம் செய்து கொண்டிருக்கேன், என்னோட வாழ்க்கை தப்புவித்திற்காக நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேனே என்று எழுதுகிறான். Yes. And he says all these men are liars. எல்லா மனுஷனுமே பொய்யர்கள் என்று எழுதுகிறான். I tell you, my dear family, என்னுடைய குடும்பமா இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், you can run to a man, நீங்கள் ஒரு ஆளிடத்திற்கு ஓடி போகலாம், but you will fail. ஆனால் நீங்கள் அங்கிருந்து தவறி விடுவீர்கள். He will fail you, she will fail you. அவங்க எல்லாரும் உங்களுக்காக தவறி விடுவார்கள். Because they are mere human like you and அவங்க I. எல்லாருமே மனிதர்கள் மாத்திரமே. But there is one Almighty God, El Shaddai. ஆனால் ஒரு எல் ஷடாய் என்கிற தேவன் உங்களுக்காக நிற்கிறார். He is mighty. அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். When you run to him, அவரிடத்தில் நீங்கள் ஓடி போகும்போது he will embrace you. அவர் உங்களை கட்டி அணைக்கிறவராய் Because இருக்கிறார். he is a compassionate God. அவர் கருணை உள்ள தேவனாய் இருக்கிறார். He will listen to you. அவர் நீங்கள் சொல்கிறதை கேட்கிறாய், கவனித்து கேட்கிறவராய் இருக்கிறார். And he will keep you safe. உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். Yes, Samuel as a prophet was a man of God. ஆமாம், சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கும்போது கூட, that is why David has decided to take refuge in the presence of God through prophet Samuel. அவன் தேவ மனுஷனா இருக்கும்போது கூட, அதனால தான் தாவீது சாமுவேல் இடத்துக்கு ஓடி போனான், தேவனிடத்துக்கு சாமுவேல் மூலமாய் போவதற்கு. And he also knows the prophet Samuel would give him a good advice. அவனுக்கு இன்னொரு விஷயமும் தெரிந்திருந்தது, சாமுவேல் அவனுக்கு நல்ல ஒரு ஆலோசனை தருவார் என்று. Remember that David is very distressed, no? He is very stressed up. இப்பொழுது அவன் மிகவும் மன உளைச்சல் உள்ளவனாய் இருக்கிறான். He needs to be in the presence of God and godly men. அவருடைய கர்த்தருடைய சமூகத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சமூகத்திலும் இருக்க விரும்பினான். If you have a situation, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்திருந்தால், இருக்கும் என்றால், you are going through a time where you have lost your peace. உங்களுடைய சமாதானம் இழந்திருக்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், have you ever been in that situation? எப்பயாவது இருந்திருக்கிறீர்களா அது மாதிரி உங்களுடைய சமாதானம் இழந்த சிச்சுவேஷன்ல? I was in such a situation. அது மாதிரி ஒரு சூழ்நிலை நான் இருந்திருக்கிறேன். And that too it happened when I came last year for a mission trip. அதுவும் எப்பொழுது என்றால், போன வருடம் நான் இங்கே ஒரு ஊழிய பாதையிலே வந்த பொழுது. Before going in for a mission trip, அந்த ஊழியத்தின் பாதையிலே போவதற்கு முன்பதாக, I had a huge attack upon my name. அப்பொழுது என்னுடைய பெயரிலே தூஷணமாய் சில காரியங்கள் சொல்லப்பட்டன. It was done by a wicked woman. அது ஒரு பொய்யான ஒரு ஸ்திரீயால் ஆனப்பட்டது. But God, ஆனால் தேவனோ, was my help. அவர் எனக்கு உதவியாளராய் இருந்தார். Every night, ஒவ்வொரு இரவிலும் I would pray and sing this song.
ஒவ்வொரு இரவும் நான் பாடி துதிக்கும் பொழுது எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறவேனோ உமது அன்பே, நான் மறவேனோ உமது அன்பே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை. That was my song and that was my prayer. இதுவே என்னுடைய பாடலும் என்னுடைய ஜெபமாய் எல்லா இரவுகளே இருந்தது. I did not seek the help of men. நான் ஒரு மனிதனிடத்திலே உதவிக்காக போகவில்லை. I seek counsel from a lawyer who's a very strong Christian. நான் ஒரு வழக்கறிஞரிடத்திலே அவரிடத்திலே ஒரு யோசனைக்காய் கேட்கும் பொழுது, and that was godly counsel. அது ஒரு நல்ல ஒரு ஆலோசனையா இருந்தது, கர்த்தருடைய ஆலோசனையா இருந்தது. He said, Bishop, you can either sue that person because there's every reason to sue that woman, or you can forgive her. நீங்கள் ரெண்டு செய்யலாம். ஒன்று நீங்கள் அவருக்கு எதிராக வழக்காடலாம், அப்படி இல்லை என்றால் நீங்கள் அவளை மன்னிக்கலாம். And I said, I will forgive her. அப்பொழுது நான் சொன்னேன், நான் அவர்களை மன்னிக்கிறேன். And God redeemed me. கர்த்தர் என்னை அங்கிருந்து விடுதலையாக்கினார். That woman was put to shame. அந்த ஸ்திரீயோ அவர் வெட்கத்துக்குள்ளே போனாள். You see, when you have God first, you will never be the last. கர்த்தரை நீங்கள் முன்னில் நிறுத்தும் பொழுது நீங்கள் எப்பொழுதுமே கடைசியாய் போவது. Hallelujah. Hallelujah. Do you want to be in the first? நீங்கள் முன்னிலுமே இருக்க வேண்டுமா? Do you want to be the tail? நீங்க இல்லனா வாலா இருக்க வேண்டுமா? You want to be head or the tail? நீங்கள் தலையா இருக்க ஆசைப்படுகிறீர்களா இல்லை வாலா இருக்க விரும்புகிறீர்களா? Yes, you want to be victorious. எப்பொழுதுமே நாங்கள் ஜெயகரமாய் இருக்க வேண்டும்னு விரும்புகிறோம். We are the child, the chosen children of the Most High God El Elyon. கர்த்தராலே எல் எலியோன் தேவனாலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறோம். But when you come into a time of worship and praying, நீங்கள் துதிக்கும் ஆராதனைக்கும் வரும் பொழுது, you must have your ears open to God. உங்களுடைய காதுகளை நீங்கள் கர்த்தருக்காக திறந்து வைத்திருக்க வேண்டும். You must learn to listen to God. கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் பழகுவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். You can hear him speaking to you something. கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிறதை நீங்கள் கேட்க வேண்டும். Or the Bible word will speak to you. இல்லை என்றால் கர்த்தருடைய வசனம் உங்களிடத்தில் பேசும். When you are in the valley, நீங்கள் பள்ளத்தாக்கிலே இருக்கும் பொழுது, you take your Bible, உங்களுடைய வேதாகமத்தை and when you read that word, நீங்கள் வசனத்தை வாசிக்கும் பொழுது, that word will speak to your heart. கர்த்தருடைய வசனம் உங்களிடத்துல பேசும். And you will be encouraged. நீங்கள் தைரியப்படுவீர்கள். And better still, if you heard the voice of God. இன்னும் அரிது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது. Samuel was in a place where there were so many prophets around him as well. சாமுவேல் இருந்த இடத்திலே அநேக தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். They all got together to sing praises to God. அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி கர்த்தரை துதிக்கத்தக்கதாய் துதித்தார்கள். Like you all today were worshiping the Lord, right? நீங்க எல்லாரும் இன்று கூடி இருக்கிறீர்களா? அதே மாதிரி. Do you know that when you all of you here are worshiping God together with Bishop Jackie there leading all of you like as if he was Prophet Samuel and you were all the prophets here? Can you imagine how beautiful it is? நீங்கள் இப்படியாய் நினைத்துக் கொள்ள வேண்டும். வேதத்திலே இங்கே பாஸ்டர்கள் ஆராதனை நடத்தி துதி ஆராதனை நடத்தும் பொழுது சாமுவேல் போல நீங்க நினைத்துக்கொண்டு நீங்கள் எல்லோரும் ஆராதனைக்குள்ள இருக்கிற அந்த சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Do you know the atmosphere? நீங்க அங்க இருக்கிற அந்த பிரசன்னத்தை உணர்கிறீர்களா? That atmosphere is very important. அந்த தேவனுடைய பிரசன்னம் என்பது ரொம்ப முக்கியம். You know, when King David decided, when he was a little boy, a young man, he was daring enough to go and fight against Goliath. தாவீது ஒரு இளவயதாய் வாலிபனாய் இருக்கும் பொழுது அவன் கோலியாத்தின் இடத்துல சண்டை போட எத்தனைத்தான் ரெடியா இருந்தான்.
So when he threw the pebble stone at Goliath, அவன் கூழாங்கல்லை எடுத்து கோலியாத்தை அடிக்கும் பொழுது I believe நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், there was a change of atmosphere. அந்த இடத்துல பிரசன்னம் மாறி இருக்கும், கர்த்தருடைய பிரசன்னம் இருந்திருக்கு, நான் விசுவாசிக்கிறேன். Why? ஏன்? What did David say? தாவீது என்ன சொன்னான்? What was his prayer? அங்கே அவனுடைய ஜெபம் என்னவா இருந்தது? I come in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொன்னான். And that very moment, அந்த க்ஷணமே the atmosphere changed. அந்த இடத்துல பிரசன்னம் மாறி இருக்கும். And that stone went right at the head of, right at the temple here, and Goliath dropped dead. கோலியாத்துடைய நெற்றியிலே சரியாக அந்த கவணைக்கல் போய் பதிந்தது. When you pray, நாம் ஜெபிக்கும் பொழுது your prayer must be like that. உங்களுடைய ஜெபமும் அப்படிதான் இருக்க வேண்டும், நேராய் போய் இருக்க வேண்டியதா இருக்கிறது. And that is where David again went straight to prophet Samuel so he can be in the midst of a godly man and in a godly atmosphere. அந்த தருணத்திலே அடுத்த சனமே அவன் சாமுவேல் இடத்திலே நேராய் போகிறான் கர்த்தருடைய சமூகத்திற்கு. You can find peace. அந்த சமாதானத்தை அங்கே You can find rest. அந்த இடத்தில் இளைப்பாறுதல் காணும்படியாக. When you start praising God, கர்த்தரை நாம் துதிக்கும் பொழுது and worshiping him, அவரை ஆராதிக்கும் பொழுது, declare his name. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற At the name இடத்திலே of Jesus every knee shall bow. அங்க இருக்கிற நாமத்தால் எல்லா விதமான நோய்கள் ஓடி So போகும். you will be in the position of healing, peace and having joy of the Lord. கர்த்தருடைய நாமத்தை எடுக்கும்போது கர்த்தருடைய சமாதானத்தையும் அவருடைய தைரியத்தையும் கொள்கிற நாளத்தில் நம்ம இருப்போம். So David was protected. தாவீது அங்கே He பாதுகாக்கப்பட்டான். felt safe in the midst of the worshiping people and God. சாமுவேல் எல்லோரும் ஆராதிக்கிற இடத்திலே தாவீது ரொம்ப பாதுகாப்பாய் உணர்ந்தான். That atmosphere there அந்த இருக்கும் பொழுது is something that he can feel. அந்த சமூகத்தை அவன் உணர்ந்தவனாய் இருக்கும் பொழுது, So he was immersed in the presence of God. அங்க இருக்கிற சூழ்நிலையிலே அங்க இருந்த பிரசன்னத்திலே ஆழ்ந்து போயிருந்தான். And what did King Saul do? அப்பொழுது சவுல் ராஜா என்ன செய்தான்? He came to know where David was hiding. தாவீது எங்கே ஒளிந்து கொண்டிருந்தான் என்பதை சவுல் அறிந்து கொண்டான். He sent a group of messengers to catch hold of David and bring him to Saul. சவுலுடைய யுத்த ஆட்களை அனுப்பி தாவீதை பிடித்து வரும்படியாக அவன் அனுப்பினான். And a group of messengers came. ஒரு கூட்ட மக்கள் சவுலுடைய ஆட்கள் வந்து They entered into where prophet Samuel was worshiping with his prophets. சாமுவேலும் கூட தீர்க்கதரிசிகளும் ஆராதித்துக் கொண்ட இடத்திலே அவர்கள் நுழைந்த பொழுது, And when they went into that place, அந்த இடத்திற்குள் நுழையும் பொழுது the atmosphere of worship அங்க இருந்த பிரசன்னத்தினாலே, and the presence of God, தேவனுடைய பிரசன்னத்தினாலே it cannot block the messengers, but brought them into the worship. அங்க இருக்கிற வந்தவர்களை யாருமே தடுக்க முடியாதபடிக்கு அவர்களும் அந்த ஆராதனைக்குள்ளே வந்தார்கள். And when they went into the worship, அவர்களும் ஆராதனைக்குள்ளே வந்த பொழுது they couldn't see David. அங்கே தாவீதை அவர்கள் காண முடியவில்லை. David was hidden in the love of God. தாவீதோ கர்த்தருடைய அன்பினாலே அங்க மறைக்கப்பட்டிருந்தான். And when they came in, they were immersed in the presence of God. சவுலுடைய ஆட்கள் உள்ளே வரும்பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தால மூடப்படும் பொழுது அவர்கள் மூடப்பட்டார்கள். They were also worshiping God. அவர்களும் கர்த்தரை ஆராதித்தார்கள். Can they worshiping God go and catch hold of David? They cannot. கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தவர்கள் தாவீதை பிடிக்க முடியுமா? அவர்கள் பிடிக்க முடியாது. No, they are falling in love with God. அவர்களும் கர்த்தரை ஆராதிக்க தொடங்கினார்கள். There was a love relationship. அங்க எல்லாரிடத்திலுமே அன்பும் ஐக்கியமாய் பரவியது. God loved his people there. அங்க இருந்த கர்த்தர் எல்லோரையும் அவர் நேசித்தார். And they loved God. கர்த்தரை அவர்கள் நேசித்தார்கள். Then Saul realized that these people didn't come back. He sent a second group. அப்போது சவுலுக்கு தெரிந்தது வெகு நேரம் ஆகின பிறகு வரவில்லை என்பதை. இரண்டாவது மூன்று ஆட்களை அனுப்பினார். So the second group of messengers came in thinking that they are the ones who are going to bring
David back. முதலாவது ஆனவர்கள் திரும்பி வராத பொழுது இரண்டாவது கூட்ட மக்கள் வந்து தாவீதை பிடித்து கொண்டு போவார்கள் என்று வந்தார்கள். So they also going there with the intention of being victorious. அவர்கள் என்ன நோக்கத்தில் வந்தா தாவீதோடு நான் பிடித்து வருவோம் என்ற எண்ணத்திலே வந்தார்கள். Yes, so they were so eager to fetch him. அவனை பிடிக்கும்படியாக வந்தார்கள். And they entered into the place of prophet Samuel and the prophets and the worship and the presence of God. They entered in. கர்த்தருடைய சமூகத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி எல்லோரும் ஆராதிக்கும் இடத்திலே இவர்களும் உள்ளே நுழைந்தார்கள். They too can't see David. அவர்களும் தாவீதை காணவில்லை. David was hidden in the love of God. தாவீது இப்பொழுதும் கர்த்தருடைய பிரசன்னத்திலே மறைக்கப்பட்டிருந்தான். And they became immersed into the worship. இரண்டாவது வந்த கூட்டத்தாரும் அதே ஆராதனைக்குள்ளே மூழ்கி போனார்கள். What do you see? இங்க என்ன பார்க்கிறீர்கள்? Isn't this a wonderful and beautiful atmosphere and the image of God and his people? இந்த இடத்திலே கர்த்தருடைய பிரசன்னத்தையும் கர்த்தருடைய மக்களுடைய பிரசன்னத்தை நீர் பார்க்கிறீர்கள். Every Sunday morning when you come here together, you rush and come in here. You don't come walking. You must come here with eagerness. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்பொழுது நீங்கள் மெதுவாக வரக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஆரவாரத்துடன் வர வேண்டும். You must come with a burden in your heart. இருதயத்திலே நீங்கள் ஒரு உற்சாகத்தோட வர வேண்டும். David had the burden. தாவீதின் இடத்திலே அது காரியம் இருந்தது. It was a good burden. அவனுக்கு அது நல்லதா இருந்தது. The messengers came with a burden. அவர்களை பிடிக்க வந்த ஆட்களும் அதே மாதிரி வந்தார்கள். It was a bad burden. அவர்கள் கொண்டு வந்த காரியமோ தப்பா இருந்தது. Good or bad, when you come into the presence of God, all things will be good. நீங்கள் இருதயத்திலே சுமக்கிறது நல்லதா இருந்தாலும் தீமையா இருந்தால் கர்த்தருடைய சமூகத்திலே எல்லாம் நன்மையா இருக்கும். ஆமென். Because of the love of God. கர்த்தருடைய அன்பினாலே எல்லாம் சரியா இருக்கும். Samuel sends the third group of messengers. இப்பொழுது சவுல் மூன்றாவது ஒரு படையை அனுப்புகிறார். Now these people thought finally they are the one who's going to bring David and they will have success. இப்போ முதல்ல ரெண்டு படைகளை கொண்டு வர முடியவில்லை. மூன்றாவது சிலரும் நாம் பிடித்து வருவோம் என்று வந்தார்கள். So now they are very happy that they are going to bring David and they will get good name. மூன்றாவது படையினர் வந்து நல்ல பேர் கிடைக்கும் நாங்கள் கொண்டு வர போகிறோம் என்று வந்தார்கள். They started moving fast. அவர்கள் விறுவிறுன்னு வந்தார்கள். And then they entered into the presence of prophet Samuel and all the prophets and the presence of God. மூன்றாவது படையினரும் சாமுவேலும் தீர்க்கதரிசனம் ஆராதிக்கிற ஸ்தலத்துக்குள்ளாக வந்தார்கள். They cannot move anymore. இப்பொழுது அவர்களும் அதே மாதிரி இங்கிருந்து போக முடியவில்லை. They started worshiping God. அவர்களும் கர்த்தரை ஆராதித்தார்கள். They cannot see David who's hidden in the love of God. இவர்களும் தாவீதை காணவில்லை. And they are happily worshiping the Lord. இப்ப இவர்களும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். No distraction. எந்த விதமான அசட்டையும் இல்லை. No opposition. எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை. Only they and God. அவர்களும் தேவனும் மாத்திரமே. And finally who came? கடைசியாக யார் வந்தது? யாரு? பிஷப் ஜக்கி வந்தாரா? இல்லையா? King Saul. சவுல் ராஜாவே இறங்கி வந்தார். So the king himself now comes. அவர் தானே இறங்கி வந்தார். I tell you something. நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். However great a man can be, எவ்வளோ பெரிய மனிதனா இருந்தாலும் he cannot touch you. அவன் உங்களை தொட முடியாது. Why? ஏன்? You are the chosen people of God. ஏனென்றால் நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். You are the favored one. நீ கர்த்தருடைய கண்களிலே தயை பெற்றவர்கள். You are the apple of his eye. நீங்கள் அவர் கண்ணின் மணியை போல இருக்கிறீர்கள். He walks with you. கர்த்தர் உங்களோடு நடக்கிறார். He talks to you. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். He embraces you. கர்த்தர் உங்களை அரவணைக்கிறவராய் He இருக்கிறார். encourages you. உங்களை தைரியப்படுத்துகிறவராய் He இருக்கிறார். heals you. உங்களை சுகமாக்குறவராய் இருக்கிறார். From the valley he will bring you up to the hill. மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் அவர்கள் உங்களோடு கூட And he இருக்கிறார். takes pleasure in doing all this to you. இதெல்லாம் செய்வதில் அவர் மகிழ்கிறவராய் இருக்கிறார். He will not allow anyone to come and touch you. அவர் யாரையும் உங்களை வந்து தொட அனுமதிக்கவே இல்லை. Amen. ஆமென். Be encouraged today. கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிறார் என்று. That whatever you do in the name of the Lord, கர்த்தருடைய நாமத்தினால நீங்க எதை செய்தாலும் that pleases him. அவரை நீர்
மகிமைப்படுத்துகிறா இருக்கிறீர்கள். you will never go wrong. நீங்கள் எப்ப தவறி போவதில்லை. No one can come and make your life difficult. யாரும் வந்து உங்களுடைய ஜீவியத்தை கடினப்படுத்த முடியாது. Even when trouble comes, உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் you can trouble the trouble. பிரச்சனைக்கே நீங்க பிரச்சனை கொடுக்கறதா இருக்கலாம். Amen. ஆமென். Such a wonderful blessing that you and I have. உங்களுக்கும் எனக்கும் அந்த பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்பது இருக்கிறது. King Saul was totally worshiping the Lord. He tore his clothing and all that. Down he was falling on the ground. தேவ சமூகத்துக்கு வன்பதுமாக சவுலும் ஆராதிக்க தொடங்கினான். தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் கிழித்து அவனும் ஆராதிக்க தொடங்கினான். The messengers did not tear their clothes and fall down. வந்த சேனை ஆட்கள் அவர்களெல்லாம் வஸ்திரத்தை கிழித்துக் கொள்ளவில்லை. But Saul, who was the man who wanted to kill David, தாவீதை கொல்ல நினைத்த சவுலோ his entire clothing was torn off and he அவனுடைய was just on the ground. அவனுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தரையிலே விழுந்து கிடந்தான். Can you imagine the king is in this condition? ஒரு ராஜா இந்த விதமாக இருப்பது உங்களை நினைவு கூற முடியுதா? However high, எவ்வளவு however mighty, எவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தா வல்லமையா இருந்தாலும் no one can touch you. யாரும் உங்களை தொட முடியாது. Will you lift up your hand and give the Lord a clap offering? எல்லாரும் கரங்களை தூக்கி நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு மகிமைப்படுத்துவோமா? Don't you think that he deserves the clap offering? Don't you think that he deserves praise and worship? நாம் துதிக்கிறதுக்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அவர். He is worthy. அவர் அதுக்கு பாத்திரராய் இருக்கிறார். You know, as I conclude now, Psalms 27 verses 2, 3 and 4. Can someone read in Tamil? சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை. என் சத்துருக்களும் என் பகைஞர்களும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்கையில் அவர்கள் இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கி என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைந்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். Hold on. Verse 5. That's verse 5. 5ஆம் வசனம். Okay, so the verse 5 is exactly what happened in this story of David. இந்த சம்பவத்தில் 5ஆம் வசனமானது சரியாக என்ன நடக்கிறது? It is exactly what David went through. இந்த 5ஆம் வசனம் தான் தாவீது சரியான சூழ்நிலை இருக்கிற ஒரு இடம். Let's go to verse 6. 6ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். My dear family, என்னுடைய குடும்பமாகிய உங்களுக்கு I tell you this verse 6ஆம் வசனம் உங்களுக்காக நான் சொல்லுகிறேன். He is going to lift your head up. உங்களுடைய தலையை உயர்த்த போகிறவராய் இருக்கிறார். You are not children who will walk down like that and feeling sad and feeling miserable. பெக்கத்திலான தலை குனிந்து நடக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க போவதில்லை. No. இல்லை. He will lift up உங்களுடைய தலையை உயர்த்துவராய் இருக்கிறார். You can walk with confidence, ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் நடக்கலாம். knowing that God is with you. Who can be against you? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற தைரியத்தோடு நீங்கள் நடக்கலாம். But who can be against you? உங்களுக்கு எதிராக யார் இருக்க முடியும்? Nobody. யாருமே இருக்க முடியாது. You will go through the valley for a while, நீங்கள் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் but very quickly God will send you up.
ஆனா கர்த்தர் உங்களை அப்பொழுதே எடுத்து விடுவார், and bring you to a good place. உங்களை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு Yes, வருவார். sometimes we go through difficulties in our life, சில நேரங்களில் நாம் கஷ்டத்தின் பாதையிலே நடந்தாலும் but God is building us up. கர்த்தர் நம்மை கட்டி எழுப்புகிறவராய் He is இருக்கிறார், strengthening us. அவர் நம்மை திடப்படுத்துகிறவராய் இருக்கிறார். He was building up David. அவர் தாவீதை கட்டின தேவன். He want to bring David up to be a strong man. எதுக்கு கட்டினார் என்றால் தாவீதை ஒரு 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 வல்லமையான ஒரு மனிதன் ஆக்கும்படியாக He கட்டினார். is going to build each and every one of us. Every day he is doing that. அதே போல தேவன் உங்களையும் என்னையும் இன்று கட்ட உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒவ்வொரு In the நாளும் presence of God, கர்த்தருடைய சமூகத்திலே we will only get better. ஒவ்வொரு நாளும் நாம் மேன்மைப்படுகிறவராய் இருக்கிறோம். Amen. ஆமென். Are you all happy? நீங்க சந்தோஷமா இருக்கிறீர்களா? You all look very serious. நீங்க எல்லாரும் சோகமா இருக்கிறீர்களா? Happy? சந்தோஷமாய்? Happy? Hallelujah. Praise the Lord. So today, you இன்றைக்கு hear this message இன்றைக்கு நீ சத்தியத்தை கேட்கும் பொழுது that God wants us to be in his presence. கர்த்தர் நம்மை அவருடைய சமூகத்திலே இருக்க செய்கிறாய் இருக்கிறார். Are there fathers down here? Put up your hands. தகப்பன்மார்கள் எல்லாரும் கைகளை தூக்குங்கள். Do you like your son and daughter to be around you? உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் கூடவே இருக்கணும், உங்க சமூகத்தில் இருக்கணும் ஆசைப்படுகிறீர்களா? ஆமா இல்லையா? சத்தப்பட்டு சொல்லுங்க. Correct. Mothers, do you like your husband to be with you? மனைவிகளே, புருஷர்கள் உங்களோடு கூட இருக்கணும்னு ஆசைப்படுகிறீர்களா? Yes or no? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஹலோ, அவ்வளவா சத்தம் வரல இங்க. பிள்ளைங்களா வந்தா, do you like your children to be near you? Yes or no? தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகள் உங்களோட கூட இருக்க விரும்புறீங்களா? This is a bit louder. இது கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. So, the same way our Father in heaven, அதே போல கர்த்தராகிய தேவன், he wants us, we are his children. பிதாவாகிய தேவன் அவருடைய பிள்ளைகளோடு நம்ம அவர் சமூகத்தில் இருக்க He விரும்புகிறார். wants us to be with him. அவருடைய சமூகத்திலே நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Yes. So that is why I'm saying today that you start having your one-on-one time with Abba Father. அதனால தான் எனக்கு சொல்லுகிறேன், பிதாவாகிய தேவனிடத்திலே நாம் எல்லோருக்கும் தனிப்பட்ட நேரம் நாம் செலவிட வேண்டும். You will feel the presence of the Father, the Son and the Holy Spirit. அந்த சமயத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுடைய சமூகத்தை நாம் உணர்கிறோம். You will feel that anointing, that wonderful feeling. அப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தையும் அந்த உணர்வையும் நீர் பெறுகிறவர்களாக And you இருக்கிறீர்கள். feel that yes, you are loved. அப்பொழுது நாம் நேசிக்கப்படுகிறோம் என்ற உணர்வை நீங்கள் பெறுகிறீர்கள். I have felt that. அதை நான் உணர்ந்திருக்கிறேன். And I'm so happy. நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். Because God loves me. ஏனென்றால் கர்த்தர் என்னை நேசிக்கிறார். And he loves you too. கர்த்தர் உங்களையும் நேசிக்கிறவராய் Shall இருக்கிறார். we pray and close? நாம் ஜெபிப்போமா? Let us close our eyes and bow down our heads. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Abba Father, we love you. பரலோக தகப்பனே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். And without you, we can't live our life. உம்மை இல்லாமல் நாங்கள் இந்த வாழ்க்கையை நடத்த முடியாது தேவனே. We ask for the presence of the Father, the Son and the Holy Spirit in our lives. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியோட சமூகத்தை நாங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அழைக்கிறோம். We want Jesus to walk with us. இயேசு கிறிஸ்துவோடு நாங்கள் நடக்க விரும்புகிறோம். We want the Holy Spirit to come upon us. ஆவியானவர் எங்கள் மேல் அசைவாட வேண்டும் என்று நாங்கள் And we விரும்புகிறோம். want to see Abba Father watching over us. பிதாவாகிய தேவன் எங்களை கூர்ந்து பார்க்கிறதை நாங்கள் விரும்புகிறோம். We want to spend time with you, Abba. எங்களுடைய சமயத்தை நாங்கள் உம்மோடு இருக்க விரும்புகிறோம். That we can feel the presence of the Father, the Son and the Holy Spirit. திரியேக தேவனுடைய சமூகத்திலே அவர்களை உணரும்படியா நாங்கள் விரும்புகிறோம். Help me, Lord. எங்களுக்கு உதவும் கர்த்தாவே. I need you. நீங்கள் எனக்கு தேவையப்பா. I want to have that private moments with you. தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் அதை உணர விரும்புகிறோம். May your presence come and touch me. உம்முடைய சமூகத்தினாலே நான் தொடப்படத்தக்கதாய் கிருபை பாராட்டுங்க. Touch each and every one of us. ஒருவரையும் தொடுங்கப்பா. That we can feel the love of God. உம்முடைய அன்பை நாங்கள் உணரத்தக்கதாய் நீங்களை தொடுங்க. And I know, when we know that we will be set free.
நாங்கள் அறிந்திருக்கிறோம், நாங்கள் விடுதலை ஆக்கப்படுவோம் என்று. We will be set free. நாங்கள் விடுதலை ஆக்கப்படுவோம் என்று. And we will live a life full of grace with the presence of your grace and mercy and compassion. நாங்கள் விடுதலை ஆக்கப்படும்போது உம்முடைய சமூகத்திலே உம்முடைய கிருபையிலே நாங்கள் நிலைத்து நிற்போம். Thank you, Abba Father. நன்றி பிதாவே. In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? தொடர்ந்து நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தோடு காணப்படுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் பிரைஸ் தி லார்ட். தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடார மறைவில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடார மறைவில் மறைத்து, நம்முடைய வாழ்க்கையில தீங்கு ஏற்படுகிற வேளையில நாம் சோர்ந்து போகும்படியாகவோ, நாம் துவண்டு போகும்படியாகவோ, நாம் வெட்கப்பட்டு போகும்படியாகவோ கர்த்தர் நம்மை அனுமதிப்பதே இல்லை. அவர் தம்முடைய கூடார மறைவிலே நம்மை மறைக்கிறவராயிருக்கிறார். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் மறைக்கப்பட்டு வைத்திருந்தபடினால் மாத்திரம் அல்லவோ இன்றும் நான் ஜீவனோடு இருக்கிறேன். என்னுடைய தீங்கு நாளிலே உம்முடைய கரத்திலே நீர் மறைத்து என்னை வைத்திருந்தபடினால் அல்லவோ நான் இன்று ஆண்டவரே உயிரோடு வாழ்கிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கு பகலில் பறக்கும் அம்புக்கு இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே. அவருடைய கூடார மறைவிலே நாம் மறைந்திருக்கும் போது நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை முழுவதுமாய் நாம் ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு நமக்கு தேவையான வார்த்தைகளை அருமையான தேவ ஊழியர் மூலமாய் கர்த்தர் கிருபையாய் கொடுத்தாரே. தீங்கு நாளில், பிரைஸ் தி லார்ட், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடார மறைவில் மறைத்து, தம்முடைய கூடார மறைவிலே என்னை ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல உயர்த்துவார். தாவீதின் விசுவாசம். ஓ பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அவரை ஒழித்து வைத்தார். தன்னுடைய போராட்டத்தின் மத்தியில் அவர் தன்னுடைய குடும்பத்தை நோக்கி போகவில்லை, தன் தகப்பனை நோக்கி போகவே இல்லை, தன் சகோதரர்களை நோக்கி போகல. தனக்கு எல்டர் பிரதர்ஸ் இருக்கிறாங்க, தனக்கு பலசாலியான சகோதரர் இருக்கிறாங்க, அவங்களை நோக்கி போகவே இல்லை. அவர் தேவ சமூகத்தை நோக்கி வந்தார். தேவ சமூகத்தை நோக்கி கடந்து வந்த தாவீதோடு கூட கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு இருந்தது. தேவனுடைய சமூகத்தை நோக்கி வந்த தாவீதோடு கூட
தேவ பாதுகாவல் இருந்தது. தாவீதுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பினாங்க, இரண்டாவது கூட்டம் எழும்பினாங்க, மூணாவது கூட்டம் எழும்பினாங்க, நான்காவது கூட்டம் எழும்பினாங்க. ராஜாவே கடந்து வந்தாலோ கர்த்தர் தம்முடைய கூடார மறைவிலே மறைத்து வைத்த தாவீதை ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்தாரே என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமோ அது வாய்க்காதே போகும், அது வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், அவர்கள் 7 வழியாய் உனக்கு முன்பாய் ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டும், சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புக வேண்டும், சிறகுகளால் மூடுவார். கிருபையும் மகத்துவமும் வல்லமையும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களோடு இடைப்பட்டபடியினால் உமக்கு நன்றி. எங்களை தேற்றினபடியினால், எங்களை பலப்படுத்தினபடியினால், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிறதான அண்டு ஒரு என்கரேஜ்மெண்ட், அண்டு ஒரு வைராக்கியம், ஒரு தைரியம், ஒரு விசுவாசத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தபடியினால் உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தி இருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பலத்தோடு ஒவ்வொரு கடந்து செல்லும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக. யாரு சோர்ந்து போகும்படியாய் அல்ல, யாரு துவண்டு போகும்படியாய் அல்ல, கர்த்தருக்காய் ஒவ்வொரு பயன்பட்டு வளரும்படியாய் அல்லவோ கர்த்தர் உருவாக்கி ஆண்டவரே இந்த நாளில் நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எங்களை புடமிட்டபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆளுகை செய்யுங்க, உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள ஒவ்வொரு முடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. முதல் ஆராதனையிலே மகிமைப்பட்ட எங்கள் ஆண்டவர் இரண்டாவது ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்படுவீராக. வார்த்தைகளை கொண்டு வந்ததான ஆண்டவரே பிஷப் ராஜ் அவர்களுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரோடு அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அதிகமாய் கர்த்தர் பிரயோஜனப்படுத்தி அநேக ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, அநேக தேசங்களுக்கு கொண்டு சென்று உம்முடைய சித்தத்தை செய்ய உதவி செய்வீராக. அவருடைய மனைவிக்காய் ஸ்தோத்திரம், அவருடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், அவருடைய ஊழியத்திற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த வேளையில டிரான்ஸ்லேட் பண்ணதான சகோதரி கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அவரையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய நாம் மகிமைப்படட்டும். இப்பொழுது தேவ பிள்ளைகள் கடன் சொல்லும் போது தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்விலே தேசத்திலே பரிசுத்தமாய் வாழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. மட்டுமல்லாமல் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக. ஒருவருக்கும் ஒரு குறையும் இல்லாம பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட தேவன் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் கிருபையும் சமாதானமும் நமக்கு உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவரும் சமாதானத்தோடு நாம் கடன் சொல்லுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமென்.